ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கே வந்து உக்காந்துட்டேன். இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இனி எல்லாமே நீ நினச்சதை விட நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்த முயற்சியும் உன் உழைப்பும் அதற்குரிய பலனை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை உண்மையாக நேசிக்கும் நல்ல மனம் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எல்லாரும் உன் மனசை காயப்படுத்தாமல் உன்னை புரிந்து கொண்டு நடக்கும் விதமாக அனைத்தையும் நான் உருவாக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை இந்த வராகி அம்மா தீர்த்து வைப்பேன் தானே என்னை வணங்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத என் செல்லமே. ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நிச்சயமாக நானே உன் பிரச்சனைகளை தீர்த்து காட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவையும் தப்பாக எடுத்துடாதே தங்கமே. சோதனைகள் வரும்போது அதில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களும் நிறைய இருக்கும். எத்தனை சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அதையே உட்காந்து நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு தூங்க முடியாமல் அவசரப்படாதே. என்னை வணங்கும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ இழந்த வாய்ப்புகளை தாண்டி உனக்கான உயர்வை உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன் அல்லவா? இனிமேல் நீ எப்போதும் மன அமைதியோடு இரு. நீ போகும் பாதையில் என் அருளால் நான் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தேவையான வரத்தை எல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது இப்போது இருக்கும் சூழ்நிலையை நினச்சி நீ மனசு உடைஞ்சு போகாதே. யாராக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக இருந்தால் துன்பம் வரும் முன்பாகவே ஓடி போய் நான் உதவி செய்வேன். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு மட்டும் நான் உதவி செய்யாமல் விட்டுருவேனா என்ன? இதோ இப்போதே உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்க்கையாக வெற்றி வாழ்க்கையாக இருக்க போகுது. பசியோடு வரும் ஒவ்வொரு உயிரும் உன்னை நோக்கி வர்றாங்கன்னா அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நான் தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. பசியோடு வருபவர்களுக்கு நீ உணவு தானம் செய்யும்போது என் அருளால் இன்னும் நீ உயர்ந்து நிற்பாய். ஒரு தட்டில் நீ அன்போடு கொடுக்கக்கூடிய உணவுங்கிறது 1000 ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் திரும்ப உன்னை வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை பாதை கரடு முரடாக இருந்தாலும் கூட இந்த வராகியம்மா உனக்கு நிழலாக உன் பக்கத்திலே தான் இருக்கேன். நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறிப்போ. உனக்கு துணையாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். அடுத்தவங்களுக்கும் ஏதாவது உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல எண்ணத்துக்காகவே உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குறேன் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்ய போகிறேன். நீ அடுத்தவங்களுக்கு எதை வாரி வழங்குறியோ அது பல மடங்காக முதல்ல உன்னை வந்து சேரும். ஒருபோதும் நீ முயற்சியை கைவிட வேண்டாம். உன் நேர்மையான உழைப்பும் தளராத நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தியே தீரும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கே தெரியாமல் இந்த வராகியம்மா உனக்கு நிழலாக பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் நிச்சயம் நான் உனக்கு வழிகாட்டுறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் வரப்போகுது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக துணிஞ்சு நில்லு. மனசில் என்ன நினச்சிக்கிட்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ நினச்சதையெல்லாம் நல்ல விதமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். அடுத்தவங்க உன் மேலே அன்போட பாசத்தோடு இருந்தாங்கன்னா நீ என்ன செஞ்சாலும் உனக்கு குறை சொல்ல மாட்டாங்க. அதுவே நீ உனக்கு பிடிக்காதவங்க முன்னால் நீ ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அவங்க உன் குறைகளை மட்டுமே பேசக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அதனால் எப்போதுமே நீ செய்கிறது சரியோ தவறோ கூட வச்சிருக்கவங்கள நல்லவங்களா வச்சுக்கோ. கெட்டவங்கள வச்சுக்கிட்டினா நீ நல்லதையே செஞ்சாலும் அதை குறையாதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மன நிம்மதியை தேடி அலையும் உனக்கு கண்ணீரை தொடச்சி நிம்மதியை நான் கொடுக்குறேன். அமைதியும் அழகான வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் மனசில் இப்போதெல்லாம் நிறைய கவலைகள் குமிஞ்சு கிடக்கு. நிம்மதி இல்லாமல் தவிக்கும் உனக்கு கூடிய சீக்கிரமே
நிம்மதியான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க போகிறேன். என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி நிரப்புவேன். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகளும் பிரிவுகளும் சரியாகி கூடிய சீக்கிரம் நீ அழகான வாழ்க்கையை அமைதியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ பிரிஞ்சிட்டதா நினச்ச மனிதர்கள் கூட கூடிய சீக்கிரம் அன்போடு உன்னை தேடி வரத்தான் போகிறாங்க. உன்னை அவங்க கூட சேர்த்துக்க தான் போகிறாங்க. உன் கர்ம வினைகளாலேயோ நீ செஞ்ச தப்பாலேயோ பாவத்தாலேயோ அல்லது உன்னை சுற்றி இருந்த மோசமான மனிதர்களாலேயோ உனக்கு வரும் பிரச்சனைகளை நினச்சி நீ ஒருபோதும் பயந்து நடுங்கி போகாதே என் செல்லமே. நீ என்னை முழுமையாக வணங்காவிட்டாலும் பரவாயில்ல, நீ என்னை நம்புகிறாய். அப்படிப்பட்ட உன் நம்பிக்கைக்காகவே நான் கண்டிப்பாக உன் பயத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன்னை சூழ்ந்திருக்க ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் விலகி ஓடச் செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மன நிம்மதியை தேடி அலையும் உனக்கு உன் கண்ணீரை தொடச்சி நிம்மதியை நான் கொடுக்குறேன். கலங்கி போயிருக்க உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து புரிதலை உண்டாக்கி உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு நல்ல தொழிலையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தருவேன். இதனால் வரைக்கும் வறுமையில் இருந்த உன் வாழ்க்கை இனிமே என் அருளால் செல்வ செழிப்புள்ளதாக மாறப்போகுது. இப்போது பொறுப்பும் உனக்கு சேர்ந்து வந்துருச்சு. உன் குடும்பம் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்குதுன்றதை முழு மனசாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நகர்த்தி போய்கிட்டே இரு. நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். என் திருவடியை நம்பி வணங்கும் உனக்கு இனி எந்த குறையும் கஷ்டமும் வர விடமாட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன். நான் வரமாட்டேன், உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு எத்தனை பேர் சொன்னாலும் அதை நம்பாமல் வரம் தரும் வராகி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் நீண்ட நாள் ஆசையை நிச்சயமாக நான் நிறைவேற்றுறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கவலைப்படாத. தினமும் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த வராகி அம்மா உன் பேச்சிலும் மூச்சிலும் உன் செயல்களிலும் கலந்து இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. கண்டதை யோசிச்சு கவலைப்படாமல் மனசுக்குள்ளேயே வருத்தப்படாமல் வாழ்க்கையவே ஒரு போராட்டமாக பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. காலத்தால் மாற்ற முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா மாற்றி கொடுப்பேன்ற புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் விருப்பம் போல நடக்க போகுது. உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செஞ்ச பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உன் பிள்ளைகளை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ அவங்க எதிர்காலத்தை பற்றியோ நீ பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன்னு என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். உன்னுடைய மனசில் இருக்கிற கண்ணீரையும் உன் கவலைகளையும் என் பாதத்தில் விட்டுடு. இருள் சூழ்ந்த பாதையாக இருக்கேன்னா பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருந்து நீ போகும் வழியில் எல்லாம் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக இருப்பேன். உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவோ கவலைகளையும் கஷ்டங்களையும் வச்சிருக்க. இருந்தாலும் வெளியே எல்லார்கிட்டையும் சிரித்து மறைக்கிற. உன்னுடைய அந்த வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையை நிம்மதி வாழ்க்கையாக சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ தவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் மனக்குறைகள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக இருந்துடு. உன்னை ஏமாத்துறவங்களை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் கண்ணீரின் மதிப்பை இந்த உலகம் அறியும் நாள் வரும். எல்லாருக்கும் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். உண்மையிலேயே நீ மிக ஆழமாகவும் லட்சியமாகவும் ஒரு விஷயத்தை நோக்கி விடாமுயற்சியோடு துணிந்து ஓடும்போது இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் பக்கம் உனக்கு ஆதரவாக இருந்து நீ நினச்ச விஷயங்களே எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இப்போ வேலை இல்லாமல் தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு என் அருளால் மனசுக்கு பிடிச்ச வேலையை அருள போகிறேன். எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. நீ எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் யாரோ ஒருவரோட அழுகைக்காக யாரோ ஒருவருடைய வருத்தத்துக்காக சொல்லியிருக்க, எழுதியிருக்க. எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது இந்த வராகி அம்மா உனக்கு ஆறுதலாக இருக்க மாட்டேனா?
உன் கஷ்டத்துக்கு ஒரு மருந்தாக இருக்க மாட்டேனா? இப்போதே உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்கிறேன். என்னை முழுசா நம்பி உன் பாரத்தை எல்லாம் ஏன் மேலே விட்டுடு. மற்றதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ நாட்கள் ஆகியும் இன்னும் உன் கஷ்டங்கள் தீரலன்னு புலம்பினாயல்லவா? இதோ உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு.